இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கக்கூடிய இடமே வந்து டிஃப்ரெண்டான இடம் வெளியில. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சூடு. வீட்டுக்குள்ள இருக்க முடியல, அந்த அளவுக்கு ஹீட்டு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து வெளியில வந்துட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போறோம், என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. ஸோ என்னன்னா துபாயில வந்து பயங்கர மழை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் துபாய்ங்கிறது வந்து ஒரு பாலைவனமான ஏரியா. ஸோ அந்த இடத்துல எப்படி மழை பெய்யும், எப்படி சாத்தியம்? அதுவும் பாத்தீங்கன்னா சின்ன மழை கிடையாது, பெரிய மழை. அதாவது துபாயில வந்து 1 இயர்ல பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள்ல பெஞ்சிருக்கு. பெஞ்சது மட்டும் இல்லாம துபாயை பாத்தீங்கன்னா தண்ணியில மூழ்கிடுச்சு. புயல் காற்று, மழை, பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே வந்து நாசம் இருக்கு. 18 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க துபாயில இந்த அளவுக்கு மழை பெஞ்சது. துபாய் மட்டும் இல்லாம பக்கத்து நாடுகளையும் சில இடங்களை வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கு. சோ இந்த மழை எதனால பெஞ்சது? துபாயில வந்து மழைன்னு பார்க்கும்போது ஜனவரி டு மார்ச் அந்த டைம்ல தான் பெய்யும். பெய்யறதும் வந்து பெருசா பெய்யாது, சின்ன மழையா தான் பெய்யும். ஆனா இப்ப வந்து பெரிய மழை பெஞ்சிருக்கு. துபாயில உள்ள வானிலை ஆய்வாளர்கள்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரேபிய கடல்ல ஏற்பட்ட புயல் காரணமா தான் இந்த பெரிய மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா உண்மை அது கிடையாது. அரேபிய கடலை ஏற்பட்ட புயல் கிடையாது. இவங்க வந்து மேக தூவுதல், அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், மேகத்தில் வந்து கனிம பொருட்களை தூவுதல் மூலமாக மழை வந்து பெய்யும். ஸோ அப்படிங்கிற மெத்தேடு மூலமா தான் இன்னைக்கு வந்து துபாயில மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மேகத்தில் தூவுதல், அதாவது கிளவுட் சீடிங் அப்படின்னா என்னது, துபாயில ஏன் இந்த அளவுக்கு மழை பெஞ்சு அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயிலா பேச போறேன். சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பாக்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. சோ துபாயில் மழை. துபாய்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாலைவனமான ஏரியா. நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேங்க, அந்த பாலைவனம் ஃபுல்லா அப்படி அடிச்சுட்டு போகுது. ஒட்டகம் எல்லாம் இப்படி, ஒட்டகத்துக்கு இதுவரைக்கும் தண்ணி இருக்கு. நமக்கு தெரியும் சென்னையில வந்து ஒரு சின்ன மழை பெஞ்சாலே சென்னை எந்த அளவுக்கு மூழ்குமோ அதே மாதிரி துபாயும் அப்படிதான். துபாயில வந்து இந்த அளவுக்கு மழை பெஞ்சது கிடையாது. நமக்கு தெரியும் துபாய்ங்கிறது ஒரு பாலைவனமான ஏரியா. அந்த ஏரியால வந்து மழை இந்த அளவுக்கு பெய்யாது. ஆனா இப்ப வந்து பெஞ்சிருக்கு. எதனாலன்னு கேட்கும்போது கிளவுட் சீடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்கூல்ல படிச்சிருப்போம், மேகத்தில் தூவுதல் என்றால் என்ன, வாட் இஸ் கிளவுட் சீடிங். நான் தமிழ் மீடியம் படிச்சதால எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது குளிர்ச்சியான மேகத்துக்கு மேல நம்ம வந்து வேதி பொருட்களை தூவும் போது மேகத்துல இருந்து மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். இதே மாதிரி பண்ணிருக்காங்க துபாயில. அதாவது துபாய்னு சொல்லும் போது மழை பெய்யாத ஏரியா. கண்டிப்பா அங்க உள்ளவங்களுக்கு என்ன தேவைப்படும், மழை தேவைப்படும், தண்ணி தேவைப்படும். அவங்க என்ன பண்றாங்கன்னா 1984 என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி மேகத்துல வந்து வேதி பொருட்களை தூவுதல் மூலமாக வந்து மழையை வந்து பெறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கூட முன்னாடி நம்முடைய சின்ன வயசுக்கு முன்னாடி பழைய காலங்களை வந்து எம்ஜிஆர் கூட ஒரு டைம்ல வந்து இந்த மாதிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணிருக்காரு, மேகத்தில் தூவுதல் அப்படிங்கிற மாதிரி. நிறைய சின்ன சின்ன கிராமங்கள்ல மழை பெய்யாது, மழை இல்லாம வறட்சியான ஏரியாக்கள்ல மேகத்துல வந்து இப்படி வேதி பொருட்களை தூவுதல் மூலமா மழை பெய்யுங்கிற மாதிரி வந்து முன்னாடி பண்ணிருக்காங்க. ஆனா துபாயில வந்து பாத்தீங்கன்னா 1980கள்ல இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ நார்மலா மழைங்கிறது வந்து இயற்கையா பெய்யக்கூடியது. ஆனா செயற்கையான முறையில வந்து மழையை வந்து வர வைக்கிறதுங்கிறது வந்து நமக்கு கஷ்டம். மழைங்கிறது வந்து இயற்கையா தான் பெய்யணும். ஆனா இவங்க வந்து செயற்கை முறையில பண்றாங்க. இயற்கையா மழை எப்படி பெய்யும், நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். மழை எவ்வாறு உருவாகிறதுன்னு பார்க்கும்போது அதாவது மழைங்கிறது வந்து நம்ம ஆறு, குளம், ஏரியில இருந்து தண்ணி வந்து ஆவியாகி மேல போய் குளிர்ந்து மேகமாக மாறி மழையா பெய்யுதுன்னு படிச்சிருப்போம். முதல்ல கிளவுட் சீடிங் அப்படின்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா, மேகத்துல வந்து வேதி பொருட்களை தூவுறது. அதாவது குளிர்ந்த மேகத்துக்கு மேல வேதி பொருட்களை தூவுறாங்க. அதாவது சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு, சோடியம் அயோடைடு. ஸோ இந்த மாதிரி வேதி பொருட்களை தூவி கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா வந்து மழையை வந்து பெய்ய வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து குளிர்ந்த மேகத்துல தான் மழை பெய்யும். இப்போ நம்ம நார்மலா இயற்கையா மழை எப்படி பெய்யும்னு தெரியும் உங்களுக்கு. தண்ணி, அதாவது இந்த தண்ணி வந்து ஆவியாகி மேல போய் மேகம் குளிர்ந்து அழுத்தம் ஏற்பட்டதை நமக்கு வந்து மழையா பெய்யுது. அதே மாதிரி செயற்கையா மழை பெய்யணும்னா கண்டிப்பா வந்து அந்த மேகங்கள் வந்து குளிரணும்,
கருமேகமா மாறணும், அழுத்தம் ஏற்படணும். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த வேதி பொருட்களை தூறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா மேகத்தை வந்து கருமேகமா மாத்தணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேதி பொருட்களை சேர்த்து வந்து மேகத்துக்கு மேல தூவாங்க. தூவும் போது ஏற்கனவே மேகத்துல வந்து நீர் ஆவிகள் இருக்கும். அந்த நீர் ஆவிகள் இந்த வேதி பொருட்கள் மூலமா என்ன ஆகும்னா பனிக்கட்டியா மாறுது. பனிக்கட்டியா மாறி என்ன ஆகும்னா கருமேகமா மாறி அதுக்கப்புறம் அழுத்தம் ஏற்படும். ஸோ அந்த அழுத்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த வேதி பொருட்களை தூவும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து செயற்கை மழைங்கிறது வந்து பெய்யும். ஸோ இந்த மாதிரி தான் செயற்கை மழை, ஐ மீன் கிளவுட் சீடிங் மூலமா மழையை வந்து உருவாக்குவாங்க. இதே மாதிரி தான் துபாயிலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிளவுட் சீடிங் மூலமா வந்து மழையை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது இப்ப கிடையாது, முன்னாடி 1980களிலேயே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் துபாயில வந்து மழை பெஞ்சிருக்கு. ஏன்னா துபாய்ங்கிறது வந்து ஒரு வறட்சியான ஏரியா, அங்க வந்து மழைங்கிறது வந்து பெய்ய வாய்ப்பே கிடையாது. ஆனா இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி அங்க வந்து மழை பெய்ய வச்சிருக்காங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் மேகத்துல வந்து செயற்கை மழையை பெய்ய வைக்கணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய வேதி பொருட்கள் என்னன்னா சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு, சோடியம் குளோரைடு. ஸோ இந்த மூணையும் தான் யூஸ் பண்ணி தான் மழை பெய்ய வைப்பாங்க. ஆனா துபாயில உள்ளவங்க இப்போ என்ன வேதிப்பொருளை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டைட்டானியம் ஆக்சைடு. அதாவது டைட்டானியம் ஆக்சைடை யூஸ் பண்ணி அவங்க வந்து மழை பெய்ய வச்சிருக்காங்க. ஸோ டைட்டானியம் ஆக்சைடை யூஸ் பண்ணனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு, இந்த அளவுக்கு ஒரு காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. காலநிலை மாற்றம் மாறி இன்னைக்கு புயல், பெரிய பெரிய மழை பெய்யறதுக்கு காரணம் வந்து இவங்க டைட்டானியம் ஆக்சைடை யூஸ் பண்ணதான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஒரு வீடியோ கூட ஒழுங்கா எடுக்க முடியல, வீட்டுக்குள்ள இருந்தா சூடு, வெளியில வந்தா வெளியில பயங்கர வெயில். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஆனா துபாயில உள்ளவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது அரேபிய கடல்ல ஏற்பட்ட புயல் காரணமாக தான் இன்னைக்கு வந்து துபாயில வந்து இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு துபாயில உள்ள வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இந்த மாதிரி மேகத்துல வந்து வேதிப்பொருட்களை தூவிதான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஏரியாவில் வந்து மழை பெய்யாம இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வேதிப்பொருட்களை மேகத்துல தூவுறது வந்து நல்லதா? ஒருவேளை சக்சஸ் ஆகலாம், அல்லது வந்து ஃபெயிலியர் ஆகும், அது நமக்கு கரெக்டாக தெரியல எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி மேகத்தில் தூவுதல் மூலமாக வந்து மழையை வந்து பெய்ய வச்சிருக்காங்க. ஸோ துபாயிலையும் இதான் நடந்திருக்கு. 18 பேர் வந்து துபாயில் இந்த பெருத்த மழையில வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ மேகத்தில் தூவுதல் ப்ராசஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து மழை பெய்ய வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜிங்கிறது வந்து வளர்ந்துருக்கு. இதை பற்றி உங்க கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. உள்ள இருந்தும் வீடியோ எடுக்க முடியல, வெளியில வந்து வீடியோ எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நான் கிளம்புறேன். மறுபடியும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.